Welcome to Global Knowledge Academy, Tiruchendur, Namakkal. நம்ம ஆல்ரெடி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஸ்னா என்னங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்காம இருக்கீங்களோ மறக்காம வாட்ச் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம அந்த கான்செப்ட் ஓரியன்டான நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணலாம். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க? A uniform magnetic field is restricted within the region of radius r. The magnetic field changes with the time at the rate of dB by dt. Loop 1 of radius r, capital R less than r, enclose the region r. ஓகே, இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஸ்மால் சர்க்கிள்குள்ள நமக்கு என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெஸ்ட்ரிக்டடா அதுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அதை விட்டு நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேலையே எங்குமே இல்ல. ஓகேங்களா, இதுல மொத்தம் 2 சர்க்கிள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட ரேடியஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்மால் ஆர், செகண்ட் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். ஓகேங்களா, இப்போ நமக்கு அவங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா தென் இஎம்எஃப் ஜெனரேட்டட் இஸ். ஸோ இப்போ இந்த கேஸ்ல நமக்கு சர்க்கிள் 1ல இஎம்எஃப் எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி சர்க்கிள் 2ல இஎம்எஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகேங்களா, சரி, நமக்கு இஎம்எஃப்க்கு ஃபார்முலா என்னங்க, இஎம்எஃப் இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவை பை டிடி. பை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் into area vector cos theta. இதுதான் இதோட மெயின் ஃபார்முலா. ஓகேங்க, இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை இந்த क्वेश्चनல அப்ளை பண்ணலாங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, சர்க்கிள் 1ல நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கு, இன்வர்டா இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க. கிராஸ் சிம்பிள்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்டா இருக்கு. அப்ப ஏரியா வெக்டர் உங்களுக்கு என்ன அதே மாதிரி பர்பெண்டிகுலரா இருக்கும். சோ theta for case 1 is 0 degree. ஸோ அப்போ பை உங்களுக்கு என்னவா மாறிடும், என் டி ஏ. ஓகேங்களா, நமக்கு வந்து இங்க என் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு சர்க்கிள் தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம 1 போட்டுக்கலாம். அப்போ பை ஈக்குவல் டு டி ஏ. ஸோ இப்போ நம்ம இந்த இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலால கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண என்ன வருங்க, இ ஈக்குவல் டு மைனஸ் டி டி ஏ divided by dt. ஓகேங்களா, சோ இப்போ ஏங்கிறது ஏரியா வெக்டர்ல நமக்கு சொல்லலாங்க பாப்போம். ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் என்ன, பை ஆர் ஸ்கொயர். சோ the formula become d vector divided by dt into pi r square. ஓகே, நம்ம கேஸ் 1 லூப் 1க்கு இஎம்எஃப் ஃபைண்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி லூப் 2க்கு நம்ம இஎம்எஃப் ஃபைண்ட் பண்ணலாங்களா? ஓகே, லூப் 2க்கான இஎம்எஃப் இ அதே ஃபார்முலா தான், மைனஸ் டி பை பை டிடி. இதுல பாருங்களேன், உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்ல. மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்ல அப்படின்னா உங்களுக்கு பை என்னவா மாறிடும், 0வா மாறிடும். பை 0 அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், ஈயும் 0 ஆயிடும். ஸோ த ஆன்சர் இஸ் மைனஸ் டிடி பை ஆர் ஸ்கொயர் பை டிடி அப்படிங்கிறது லூப் 1ல இருக்கும். அதே உங்களுக்கு லூப் 2ல என்னவா இருக்கும், 0வா இருக்கும். தென் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, a conducting circular loop is placed in a uniform magnetic field D. Okay, D is equal to 0.025 Tesla with its plane perpendicular to the loop. The radius of the loop is made to swing at a constant rate. So dr by dt equal to 1 millimeter per second. Okay, இன்டியூஸ் இஎம்எஃப் இ நமக்கு என்ன இந்த சிச்சுவேஷன்ல சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு, அதோட ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல அது வந்து கான்ஸ்டன்டா என்ன ஆகுது, ஸ்ட்ரிங்க் ஆகுது, குட்டி ஆயிட்டே போகுது. ஓகேங்களா, சோ இப்படி போகும்போது நமக்கு இஎம்எஃப் என்னவா இருக்கும். சோ அவங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காங்க யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுவும் எப்படி இருக்கு, பர்பெண்டிகுலரா இருக்கு, பர்பெண்டிகுலர் டு த லூப். ஓகேங்களா, அதே மாதிரி நமக்கு ஏரியா வெக்டரும் எதுவா இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ தீட்டா வந்து நமக்கு 0 டிகிரி. இ மைனஸ் டி
pi by dt. ஸோ நமக்கு இங்க மேக்னிடியூட் தான் கேட்டிருக்காங்க, அதனால மாடுலஸ் ஆஃப் இ ஈக்குவல் டு டி பை பை டிடி. ஓகேங்களா? ஓகே, நமக்கு பையோட ஃபார்முலா தெரியும். பை இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா. நமக்கு தீட்டா வந்து 0 டிகிரின்னு தெரியும். காஸ் 0 வேல்யூ 1. ஸோ பை ஈக்குவல் டு டிஏ. அதே மாதிரி ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னப்பா? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணா டி பை டிடி இன்டூ பி பை ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்ம்னு சொல்லியாச்சு, பை வந்து கான்ஸ்டன்ட் ஒன். ஸோ அப்போ இது வந்து சேஞ்ச் ஆகாது. அப்போ இது நம்ம வந்து வெளியே கொண்டு வந்துடலாம். டி பை டி ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை டி டி. ஓகேங்களா? ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு எப்படி கிடைக்கும்னா டி பை 2r இன்டூ dr பை dt மாடுலஸ் ஆஃப் இ. இப்போ நமக்கு இது இந்த மாதிரி கிடைச்சிடும். இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன்ல வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருங்களா? ஓகே, மாடுலஸ் ஆஃப் இ ஈக்குவல் டு வியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 25 இன்டூ 10 பவர் மைனஸ் 3 இன்டூ 2 இன்டூ எந்த ஆர்ல நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? 2 சென்டிமீட்டர் இருக்கனால நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 2 இன்டூ 10 பவர் மைனஸ் 2 மீட்டர். ஸோ 2 into 10 power minus 2 meter. ஓகேப்பா. into dr by dt ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க? 1. அவ்வளவுதான். ஸோ நீங்க மல்டிபிள் பண்ண உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ த ஆன்சர் இஸ் பை மியூ பி. எப்படின்னா 25 into 25 into 4 into pi into 10 power இங்க நமக்கு எவ்வளவு இருக்குங்க? -5. ஓகே, -5 into 10 power -3. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கடைசியா கிடைக்கிறது 10 power -6 b கிடைக்கும். ஓகேங்களா? மியூ ஈக்குவல் டு 10 power -6. ஸோ அதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? பை மியூ வின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 25 into 10 power -3 கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பையோட வேல்யூ நம்ம இங்கே போட்டாச்சு. அடுத்து 2 ஓட வேல்யூ. ஓகேங்களா? இந்த 2 ஓடது அப்படியே போட்டாச்சு. ஆர் ரேடியஸ் ஓடது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிட்டு அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்தது dr by dt அதோட வேல்யூ வந்து மில்லி மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதும்போது 1 into 10 power -3 வரும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா mu pi v, mu which is equal to 10 power -6. Okay, the answer is B. So next question போயிடலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ல முன்னாடி நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்கணும். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் நேம் என்ன அப்படின்னா இன்டியூஸ்டு சார்ஜ். இன்டியூஸ்ட் சார்ஜ். ஓகேங்களா? நமக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு டி பை dt. அதே மாதிரி I ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இ டிவைடட் பை ஆர். நம்ம எப்படி எழுதலாம்? டி பை dt இன்டூ 1 by r எழுதலாங்களா? ஓகே, இப்போ ஐக்கு நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியலங்க. dq by dt is equal to ஏன்னா ஐயோட ஃபார்முலா I is equal to q by t. அதனால by dt into 1 by r. dt cancel. So dq is equal to d by r. நமக்கு q வேணும்னா என்ன பண்ணலாங்க? இன்டெகிரல் பண்ணலாம். ஸோ இன்டெகிரல் பண்ணா q equal to integral of d pi by r. இது நம்ம இன்னொரு ஃபார்முலா எழுதலாம். q equal to del pi by r னு ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு தெரியும் சார்ஜ்ங்கிறது induced charge is independent of time from the equation.
independent of time. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான கீ கான்செப்ட், இந்த சம்முக்கான கீ கான்செப்ட். இப்போ நாம இந்த சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காயில் ரெசிஸ்டன்ஸ் ஆர் 10 ohms சொல்லியிருக்காங்க. ஓகே, the induced current developed by changing the magnetic flux through it. இது வந்து நமக்கு வந்து கரண்ட் வந்து டைமை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகுது இன்டியூஸ்டு கரண்ட்ங்கிறத கிராஃப் மூலியமா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் ஃபிளக்ஸ் த்ரூ த காயில் இன் வெப்பர் ஈஸ், நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பையோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ நமக்கு தெரியும், நமக்கு வந்து Q is equal to del pi by R. நமக்கு இவங்க R கொடுத்துட்டாங்க, நம்ம Q ஃபைன் பண்ணா del pi ஃபைன் பண்ணிடலாங்களே. ஸோ அப்போ நம்ம இப்போ Q ஃபைன் பண்ண போறோம். Qங்கிறது பாருங்க இன்டெகிரலோட தானே இருக்குங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது கரண்ட் T. இதை நம்ம வந்து இன்டெகிரல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குங்க? கரெக்ட், நமக்கு சார்ஜ் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏரியா under the graph is equal to integral of, சொல்லுங்க பாப்போம், integral of I dt. ஓகேங்களா? இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? Qக்கு ஈக்குவலா இருக்கும். Q equal to integral of dt. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு தெரியும், இட்ஸ் a triangle. ஸோ ஏரியா under the triangle is area of triangle equal to half B into H. half நமக்கு வந்து breadth என்ன சொல்லிருக்காங்க, 0.1 into 0.1. height என்ன சொல்லிருக்காங்க, 4. ஸோ நீங்க கேன்சல் அவுட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 0.2. ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியாச்சு, Qவை ஃபைண்ட் பண்ணியாச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு கேட்டிருக்கிறது del pi என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ del pi equal to Q into R. ஸோ நமக்கு R ஓட வேல்யூ இங்க இருக்கு, Q ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இது ரெண்டுமே நம்ம மல்டிபிள் பண்ண ஆன்சர் கிடைச்சிருலங்க, 0.2 into 10. The answer is B2. ஓகேங்களா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, a solenoid of diameter 0.1 millimeter has the 2 into 10 per minus 2 turn per meter. ஓகேங்களா? ஸோ நமக்கு சொலினாய்டோட லாங் சொலினாய்ட்னா ஒன்றும் கிடையாது, இன்ஃபினிட்டிங்கிறது அர்த்தம். இன்ஃபினிட்டி சொலினாய்டு, அதோட சைஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு, இன்ஃபினிட்டியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதோட டயாமீட்டர் D is equal to 0.1 மீட்டர். ஓகே, அது எவ்வளவு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா per மீட்டர். ஸோ small n which is equal to 2 into 10 per minus 2 per meter at the center of the solenoid. அந்த சொலினாய்டோட சென்டர்ல என்ன பண்ணிருக்காங்க, காயில் வச்சிருக்காங்க. அதுவும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு n. ஓகே, இந்த ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முன்னாடி எழுதிடலாம். n equal to n by L, number of turns divided by length. ஓகேங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்மால் என்னன்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் கண்டிஷன்ல ஒரு காயில் வந்து சென்டர் ஆஃப் த சொலினாய்ட்ல வைக்கிறாங்க, அதுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா 100. ஓகே, அதோட ரேடியஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, ஆர் 0.01 மில்லிமீட்டர். ஓகேப்பா, அதுல இல்லாம அது வந்து என்ன பண்ணிருக்காங்க, சென்டர்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதோட டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி சொலினாய்டு. ஓகே, அதோட டயாமீட்டர் உங்களுக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 0.1 மில்லிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடுவுல உங்களுக்கு என்ன வச்சிருக்காங்க, காயில், அதுவும் எப்படி, ஆக்சிஸ், சொலினாய்டோட ஆக்சிஸ்லயே வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் சொலினாய்டோட ஆக்சிஸ். ஓகேங்களா? ஓகே, அதோட ரேடியஸ் உங்களுக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 0.01 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி கரண்ட்
இந்த solenoid reduce at a rate constant rate ஓகேங்களா constant rateல அவங்க வந்து இது பண்றாங்க அப்போ di by dt equal to 4 ampere ஓகே அது எவ்வளவு செகண்ட்ஸ்க்குள்ள பாருங்க 0.05 செகண்ட்ஸ்க்குள்ள ஓகே அடுத்து என்ன சொல்லிருக்காங்க ரெசிஸ்டன்ஸ் R வேல்யூ கொடுத்திருக்காங்க R is equal to 10 pi square இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க டோட்டல் சார்ஜ் Q இந்த காயில்ல எவ்வளவு ஃப்ளோ ஆகுதுன்னு தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இதுல நீங்க ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் ஸோ பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சொலினாய்டு அப்படிங்கும்போது இன்ஃபினிட்டி சொலினாய்டுல அவுட் சைட்ல உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும் அதே இன்சைட் த சொலினாய்டுல உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்னா யூனிஃபார்மா இருக்கும் ஓகேங்களா இன்சைட் infinity solenoid magnetic field is uniform and its direction along the axis of the solenoid ஓகேங்களா ஸோ அப்போ உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் ஏரியா வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் ஓகேப்பா இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ண பை ஃபைன் பண்ணோம் நம்ம அங்க பார்த்தா அதே ஃபார்முலா தான் Q ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ டெல் பை ஆர் ஓகேங்களா நமக்கு ஆர் வேல்யூ கொடுத்துட்டாங்க பை வேல்யூ மட்டும் நம்ம ஃபைன் பண்ண நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் கியூவை கண்டுபிடிச்சிடலாம் ஓகே பை ஈக்குவல் டு என் பி ஏ காஸ் 0 டிகிரி ஏன்னா டீட்டா வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 அப்போ உங்களுக்கு ஃபார்முலா எப்படி மாறும் பை which is equal to n b n b ஏன் மட்டும் மாறும் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்லப்பா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்களா இல்ல இப்போ நம்ம தான் அதை ஃபைண்ட் பண்ணணும் சோ இதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் தி solenoid is equal to mu naught ni ஓகேங்களா சோ நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா mu naught ni into ஏரியா ஓகேங்களா ஏரியா இது வந்து நமக்கு காயிலுக்கு தான் ஏரியா கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ ஏரியா ஆஃப் த காயில் சர்க்கிள் தானே பை ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா நமக்கு இப்போ பை ஃபைன் பண்ணியாச்சு ஆனா நமக்கு கேட்டிருக்கிறது டெல் பை ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் டெல் பை இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நமக்கு கான்ஸ்டன்ட் மியூ நாட்ங்கிறது நமக்கு கான்ஸ்டன்ட் என்னங்கிறது நமக்கு இங்க கான்ஸ்டன்ட் அப்போ ஐ தான் சேஞ்ச் ஆகுது அவங்க சொல்லும் போதே டிஐ பை டிடி தான் சொல்லியிருக்காங்க அப்போ ஐயும் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்கொயர்டும் கான்ஸ்டன்ட் ஸோ அப்போ டெல் ஐ இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாங்களா என்ன எவ்வளவு சொல்லியிருக்காங்க 100 மியூ நாட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 4 பை இன்டூ 10 பவர் minus 7 என்னோட வேல்யூ என்னங்க 2 into 10 power 4 pi r ஸ்கொயரோட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க 0.01 ஓகே 1 into நம்ம உங்களுக்கு இடம் பத்தல சோ நம்ம இந்த தள்ளி எழுதிக்கலாம் ஓகேங்களா so del phi equal to 100 into 4 pi into 10 power minus 7 2 into 10 power 4 pi r ஸ்கொயரோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 1 into 10 power minus 2 the whole square del ஐயோட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க into 4 ஓகேங்களா இதுதான் வந்து del பையோட வேல்யூ divided by r போட்டா நமக்கு இது எதுக்கு ஈக்குவலா மாறிடும் q க்கு ஈக்குவலா மாறிடும் 10 ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்கன்னா சாரி r ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்கன்னா 10 pi ஸ்கொயர் ஓகே இந்த பை இந்த பை இந்த பை கேன்சல் ஆயிடும் ஓகே
அடுத்தது நீங்க எல்லாம் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 3 2 mu c. The answer is c. ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் நம்ம புதுசாக பார்த்த 2 கான்செப்ட் என்னன்னா, இன்டியூஸ்டு சார்ஜ் அப்படின்னா என்ன, அதே மாதிரி இன்ஃபினிட்டி சொலிடாய்டு அப்படின்னா அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது சாப்டர்ஸ் இல்லை கான்செப்ட் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம கண்டிப்பா லேர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் எல்லாம் வேணும் அப்படிங்கும் போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.